ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎல்சியோட இன்ட்ரொடக்ஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பிஎல்சின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் லாஜிக் கண்ட்ரோலர். இது ஃபஸ்ட்டு வந்து சீக்வென்ஷியல் கண்ட்ரோலர் தான் நேம் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் எலக்ட்ரிக்கல் மேனுஃபேக்சரிங் அசோசியேஷன் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் லாஜிக் கண்ட்ரோலர் அதுக்கப்புறம் தான் நேம் சேஞ்ச் பண்ணாங்க. இது எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன். இந்த இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் கம்பெனி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் மேனுஃபேக்சரிங்காக இருக்கட்டும், இல்லை ஒரு சார்ஜர் மேனுஃபேக்சரிங்காக இருக்கட்டும், இல்லை மெடிக்கல் போர்டு மேனுஃபேக்சரிங் இருக்கட்டும், இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக டெஸ்ட் பண்ணுறதுக்கும் சரி, அதே வந்து பார்த்தீங்கன்னா அசம்பிள் பண்ணுறதும் சரி, அதாவது ஒரு ஹியூமனோட சப்போர்ட்டே இல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷனாக ரன் பண்ணும். அது செமி ஆட்டோமேஷன், ஒரு ஹியூமனும் வச்சுக்கிட்டு அது கூட வந்து பார்த்தீங்கன்னா மிஷினை கம்பைன் பண்ணி அதாவது ஆட்டோமேஷனாக பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா பிஎல்சிக்கு யூஸ் ஆகும். இதனால் என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்யூரசி, இது மாதிரி விஷயத்துக்கோசம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிஎல்சிக்கு மூவ் ஆவாங்க. ஸோ சிம்பிளாக என்ன சொல்லலாம், ஒரு ஆட்டோமேஷன் ஃபீல்டில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் லாஜிக் கண்ட்ரோலர். இது எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டர்னல் இன்புட் டிவைஸ், எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கீபேடாக இருக்கட்டும், ஒரு சென்சார் இருக்கட்டும், இல்லை சுவிட்ச், இல்லை ஒரு பல்ஸ் டிவைஸ், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ரீட் பண்ணும். ஒரு சென்சார் பல்ஸ் ரீட் பண்ணி அது வந்து பார்த்தீங்கன்னா பிஎல்சிக்குள்ளே சென்ட் பண்ணும். அதாவது சென்ட் பண்ணுறது மூலமாக எப்படி ஒர்க் ஆகும்னா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோடிங் வந்து போட்டுப்பாங்க, அதாவது லேடர் டயக்ராம் இருக்கும், அந்த மாதிரி வந்து லேடர் லாஜிக் கோடு உள்ளே போட்டு வச்சிரும். பார்த்திங்கன்னா இப்போல்லாம் எனக்கு அப்ளிகேஷன் மாதிரி நம்ம அப்ளிகேஷன் வந்து நம்ம கோட் பண்ணிட்டோம்னா அது வந்து பார்த்திங்கன்னா வர இன்புட் சிக்னலை வச்சுட்டு அது வந்து பார்த்திங்கன்னா ரீட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவுட்புட் பல்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ரிலேவாக இருக்கட்டும், இல்லை ஒரு இண்டிகேட்டர் லைட்டாக இருக்கட்டும், இல்லை மோட்டார்ஸாக இருக்கட்டும், இது மாதிரி வர இன்புட்டை வச்சு அதோட லாஜிக்கை ரீட் பண்ணிவிட்டு அதுக்கான அவுட்புட் வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். இப்படி தான் வந்து பிஎல்சி வந்து ஒர்க் ஆகும். அதே வந்து பார்த்திங்கன்னா பிஎல்சி ப்ரோக்ராமிங் வந்து பார்த்திங்கன்னா 5 டைப்ஸ் ஆஃப் லாங்குவேஜஸ் இருக்குது. மொதல் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா லேடர் டயக்ராம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த லேடர் டயக்ராம் தான் அதிகமான இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷனில் வந்து பார்த்திங்கன்னா பிஎல்சி ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணுவாங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இப்போது மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோடிங்காக ரீட் பண்ணுறதை விட லேடர் லாஜிக் டயக்ராமாக வந்து ரீட் பண்ணவோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும். அதே மாதிரி வந்து எல்லாருக்கும் புரிஞ்சிக்கிற மாதிரி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் புரிஞ்சிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா லேடர் லாஜிக் டயக்ராம் தான். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் லிஸ்ட். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் லிஸ்ட்ன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து காலேஜ் படிக்கல வந்து பார்த்திங்கன்னா அதாவது மைக்ரோ ப்ராசஸிங் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பண்ணியிருப்போம், அதை வந்து பைட்ஸ் ஆட் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி எல்லாமே இங்கே பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் லிஸ்ட் வைஸாக வந்து அந்த லாங்குவேஜில் வரும். இதே ஸ்ட்ரக்சர்டு டெக்ஸ்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சேம் கோடிங் லெவலில் தான் இருக்கும். அதாவது வந்து இப்போ இந்த பைத்தான் கோடிங் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இஃப் எல்ஸ் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்னல் வந்தால் இந்த மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணணும், ஒரு கோடிங் லெவலில் எழுதுறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சர்டு டெக்ஸ்ட். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் பிளாக் டயக்ராம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாஜிக் கேட்ஸ்லாம் போட்டுப்போம், வந்து பார்த்தீங்கன்னா இந்த பல்ஸ் வந்தால் அடுத்து இதை பர்ஃபார்ம் பண்ணு. இதே ஃபுல் லேடராக இருக்கட்டும், அதாவது ஆஃப் லேடர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் லேடர். ஸோ இந்த மாதிரி வந்து டயக்ராம் இருக்குது பார்த்தீங்கன்னா லாஜிக் டயக்ராம் வைஸ் வந்து போகிறது தான் ஃபங்க்ஷன் பிளாக் டயக்ராமாக பார்த்தீங்கன்னா இது இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சீக்வென்ஷியல் ஃபங்க்ஷனல் சார்ட்ஸ். சேம் வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக் வேறு எதாவது இருக்கும், ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா சார்ட் மாதிரி வந்து வரும். இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா கண்டினியூஸ் ஃப்ளோக்கோசம். இப்போ ரோபோட்டிக்ஸ்லாம் இருக்குது. ரோபோட்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்டை பிக் பண்ணி இன்னொரு இடத்துல வைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது கன்வென்ஷனல் ப்ராசஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீக்வென்ஷியல் ஃபங்க்ஷனல் சார்ட்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இது அதிகமாக எல்லா இடத்துலையும் பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா லேடர் லாஜிக் டயக்ராம் தான். ஸோ இந்த லேடர் டயக்ராம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் லேடர் டயக்ராம், இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பிஎல்சி லேடர் டயக்ராம். ஸோ இந்த ட்ரெடிஷ்னல்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பல்ப் கனெக்ஷன் கொடுக்குறீங்க, அந்த பல்ப் கனெக்ஷன் வந்து இப்படி தான் போகணும், ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணால் அப்படி ஒர்க் ஆகணும்னு சொல்லிட்டு எலக்ட்ரிக்கல் சிமேட்டிக் மூலமாக பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா லேடர் டயக்ராம், அதாவது ட்ரெடிஷ்னல் லேடர் டயக்ராம். இதே பிஎல்சி லேடர் டயக்ராம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் இந்த அவுட்புட் சிக்னலை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா பிஎல்சி லேடர் டயக்ராம். ஸோ ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ட்ரெடிஷ்னல் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக சிமேட்டிக் இதை வச்சு இதை ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து கொடுக்குறது. அதே பிஎல்சியில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎல்சிக்குள்ளே ப்ரோக்ராம் பண்ணுறது யூஸ் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா பிஎல்சி லேடர் டயக்ராம். ஸோ அதே வந்து பார்த்தீங்கன்னா பிஎல்சி வந்து எப்படி நம்ம செலக்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறீங்க, பிஎல்சி வச்சு ஒரு ஆட்டோமேஷன் ஏதோ ஒரு மிஷின் ரெடி பண்ண போகிறீங்க, அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு முதல்ல பார்த்தீங்கன்னா
அதாவது இன்புட் செலக்ட் பண்ணணும். அதாவது எத்தனை விதமான சென்சார் யூஸ் பண்ண போகிறோம். அதாவது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் உள்ளே போகணும். ஆட்டோமேட்டிக் கன்வேயர் இருக்குது. ஒரு உள்ளே வரக்குள்ளே ஒரு ஆப்ஜெக்ட் டிடெக்ட் ஆகணும், அவுட் ஆகக்குள்ளே ஆப்ஜெக்ட் டிடெக்ட் ஆகணும். இதே வந்து அந்த பொருள் நடுவில் இல்லாமல் போச்சுன்னா என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு இதே இன்புட் வச்சு செலக்ட் பண்ணுவோம். நம்பர் ஆஃப் இன்புட் வச்சு செலக்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சென்சார், அதை வந்து நம்ம சிங்கிங் சோர்ஸிங் சொல்லுவோம். அந்த கனெக்ஷனை வச்சு பிஎன்பி என்பின்னு சொல்லிட்டு நம்ம கனெக்ஷன் கொடுக்கறத வச்சு நம்ம இன்புட் டைப்பை செலக்ட் பண்ணுவோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் ஆஃப் இன்புட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஜிட்டல் சென்சார் யூஸ் பண்ணால் அதுக்கு ஒரு தகுந்த மாதிரி வந்து நம்ம கோட் பண்ணணும். அதே அனலாக் சிக்னல் வந்து யூஸ் பண்ணுறோம்னு சொல்லிச்சுங்க, இப்போ டெம்பரேச்சர், ப்ரெஷர் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா அனலாக் சென்ஸ் பண்ணுறப்போ அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணணும். அதுதான் வந்து நேச்சுரல் ஆஃப் இன்புட்னு சொல்கிறது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வோல்டேஜ் ரேட்டிங். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சென்சார்லேயே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து டிஜிட்டலில் பார்த்திங்கன்னா 24 வோல்ட்டில் சென்சார் இருக்குது. இதே எனக்கு அனலாகில் ப்ரெஷர் மெஷர் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த வோல்டேஜ் ரேஞ்ச் வேரி ஆகும். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ரிலே கண்ட்ரோல் பண்ணுறப்போ 120 ஏசி வோல்ட் அந்த மாதிரி போகல வந்து பார்த்திங்கன்னா வோல்டேஜ் ரேட்டிங் வச்சுமே பிஎல்சி வந்து நம்ம செலக்ட் பண்ணுறது இருக்குது. அதே மாதிரி தான் அவுட்புட் சேம், நம்ம என்ன இன்புட்டில் பண்ணோமோ அதே தான் அவுட்புட்லேயும். இதே நம்பர் ஆஃப் அவுட்புட் சென்சார்ஸ் நம்ம போடுறோம். அதாவது அவுட்புட் சிக்னல் இப்போ லைட்டாக இருக்கட்டும், இல்லை ரிலேஸாக இருக்கட்டும், இல்லை மோட்டராக இருக்கட்டும், அதாவது நம்பர் ஆஃப் அவுட்புட்டை வச்சும் பிஎல்சி செலக்ட் பண்ணுவோம். அதே சேம் அனலாக் டிஜிட்டல் எந்த மாதிரி அவுட்புட் சிக்னல் நம்ம ஜென்ரேட் பண்ண போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நேச்சுரல் ஆஃப் அவுட்புட்டு செலக்ட் பண்ணுவோம். சேம் வோல்டேஜ் ரேட்டிங், அதாவது 24 வோல்டேஜா இல்லை வந்து 120 ஏசி வோல்டேஜா அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட்டும் செலக்ட் பண்ணுறதுலேயும் இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா லென்த் ஆஃப் ப்ரோக்ராம். இப்போ வந்து ஒரு பெரிய எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி இருக்குது. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பெரிய வந்து கோட் லாஜிக்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறப்ப அதோட மெமரி கன்ஸ்ட்ரக்ஷனும் அதிகமாக இருக்கும். ஸோ அதை லென்த்து ப்ரோக்ராம் தகுந்தமே நம்ம பிஎல்சி செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே ஒரு சின்ன மிஷின் தான் ரெடி பண்ண போகிறேன் அப்படின்னா அதோட சைஸோட பிஎல்சி ரொம்ப கம்மியாகவும் இருக்கும். அதோட ஒரு மெமரி கெப்பாசிட்டியை நமக்கு தகுந்த மாதிரி சின்னதாக எடுத்துக்கிட்டால் போதும். அதே நேச்சுரல் ஆஃப் ப்ரோக்ராம், நான் லேடர் லாஜிக் யூஸ் பண்ண போகிறேன்னா இல்லை வந்து பார்த்திங்கன்னா சீக்வென்ஷியல் ஃபங்க்ஷன் சார்ட் யூஸ் பண்ண போகிறோமான்னு எந்த லாங்குவேஜ் கோட் செலக்ட் பண்ணுறோமோ அதை வச்சும் இருக்குது. ஸோ இதே வந்து நீங்கள் ஒரு பிஎல்சி இண்டஸ்ட்ரியில் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா என்னெல்லாம் தேவைன்றது பார்த்தீங்கன்னா ஒரு லேப்டாப் இல்லை ஒரு சிஸ்டம், அது கூட வந்து பார்த்தீங்கன்னா என்ன பிஎல்சியோட சாஃப்ட்வேர். இப்போ நான் டெல்டா யூஸ் பண்ணேன்னா அதுக்கான சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். இதே சீமென்ஸ் இல்லை ஆலன் பிராண்ட்லி இல்லை வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, இந்த 3 இருக்குது பார்த்தீங்களா, இது 3 தாண்டி வேறு எதாவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பார்த்தீங்கன்னா அதுக்கான சாஃப்ட்வேரில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி இது பண்ணணும். ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் கோடை வந்து சென்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் கேபிள் இருக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிஎல்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பின் வேரி ஆகும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் கேபிளும் நம்ம யூஸ் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணும். அதை அப்லோட் பண்ணிட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஎல்சி தேவை. ஸோ நீங்கள் என்ன தான் கோடிங் பண்ணி அந்த பிஎல்சி ப்ரோக்ராமிங் கேபிள் இருந்தாலுமே அது வந்து சென்ட் பண்ணி கண்ட்ரோலர் தேவை. ஒரு மிஷினோட பிரெயினே வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலர் தான். ஸோ அதை வச்சு நம்ம வந்து பிஎல்சியை மேக் பண்ணுறது, அதாவது ஆட்டோமேஷனோட பிரெயின் வந்து பார்த்தீங்கன்னா பிஎல்சி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும்தான் நம்ம பார்த்தோம். அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் சிக்னல் பார்த்துட்டு 3வது வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎல்சி ஸ்டார்ட் பண்ணலாம், வயரிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி உங்களுக்கு யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்பவே முக்கியம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.